ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ அதிரடியான ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. பே ஆஃப்டர் டெலிவரி இல்லை மீஷோ பே லேட்டர். அதாவது இப்போ பொருளை வாங்கிக்கிட்டு அதற்கான காசை அப்புறமா பொறுமையாக கட்டிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டில் ஷோ ஆகலைன்னா தெரியலேன்னா கீழ்ப்பக்கம் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எஸ் இல்லை நோன்னு டைப் செய்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் மீஷோ ப்ராடக்ட்டை கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டில் வாங்கியிருந்தா இனி இந்த மீஷோ பே லேட்டர் ஆப்ஷன் வழியாக அதிக டிஸ்கவுண்ட்டுக்கு பொருளை வாங்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியை கம்பேர் செய்யும்போது மீஷோ பே லேட்டரில் பாருங்கள், ரேட் ரொம்பவே குறைவு தான். வாங்குகிற பொருளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளாடி பொறுமையாக பேமெண்ட் செய்தால் போதும். ஓகே, இப்போ நம்முடைய மீஷோ அக்கௌண்ட்டில் இந்த மீஷோ பே லேட்டர் ஆப்ஷனை எப்படி ஆக்டிவேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் மீஷோ அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். அடுத்ததாக பொருளை செலக்ட் செய்த பிறகு அடுத்த பொருளோட கலர், சைஸ், டெலிவரி அட்ரஸ் எல்லாமே செலக்ட் செய்த பிறகு கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யும்போது கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் இதனோடவே பே ஆஃப்டர் டெலிவரி ஆப்ஷன் தெரியுது பாருங்க. ஒருவேளை இந்த பே ஆஃப்டர் டெலிவரி ஆப்ஷன் உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டில் தெரியலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீஷோவில் ரெகுலராக பொருளை வாங்குற கஸ்டமருக்கு இந்த பே ஆஃப்டர் டெலிவரி ஆப்ஷனை முதல்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மீஷோ பே லேட்டர் ஆப்ஷனை எப்படி ஆக்டிவேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் மீஷோ அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து மேல் பக்கம் தெரிகிற இந்த அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சரை ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மை பேமெண்ட்ஸ் இதில் நீங்கள் மீஷோ பே லேட்டர் ஆப்ஷனை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். ஒரு முறை செலக்ட் செய்யலாம். அடுத்ததாக இந்த பேஜில் கீழ்ப்பக்கம் தெரிகிற ஆக்டிவேட் பே லேட்டர் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டைப். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்து கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் ஷேர்வேர் இன்கம். அடுத்ததாக இதில் உங்களுடைய மாத இன்கம்மை செலக்ட் செய்ய வேண்டியிருக்கும். நான் முதலாவது ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன். என்னுடைய மாத இன்கம் 10,000க்குள்ளாடி இது மாதிரி. அடுத்தது கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யும்போது நம்முடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கடனாக கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டிலிருந்து நீங்கள் ப்ராடக்டை வாங்கலாம். வாங்கின ப்ராடக்டோட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்குள்ளாடி கட்டினா போதும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் கிரெடிட் கார்டை யூஸ் செய்து ரீபேமெண்ட் செய்கிறது மாதிரி கையில் காசு இருக்கும்போது யோசித்து வாங்குற நம்ம காசை அப்புறம் கட்டிக்கலாம் என்ற தைரியத்தில் தேவையில்லாத பொருட்களை ஆர்டர் செய்ய தோணும். ஸோ இந்த மீஷோ பே லேட்டர் ஆப்ஷனை ஆக்டிவேட் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து ஆக்டிவேட் செய்யுங்க. பட் எனக்கு வேண்டாம். ஒருவேளை நான் இந்த மீஷோ பே லேட்டர் ஆக்டிவேட் செய்து வாங்கின பொருளுக்கான ரீபேமெண்ட்டை கரெக்டாக அடைக்காத பட்சத்தில் அதற்கான வட்டியும் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.